SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு மக்களின் எதிர்பார்ப்பை நாம் நிச்சயம் நிறைவேற்றுவோம், ஜனாதிபதி உறுதி. அனுர அரசின் அடுத்த இலக்கு கோட்டபாய தலைக்கு மேல் கத்தி. ருவாண்டா உயர்ஸ்தானியகர் பிரதமரிடையே விசேட கலந்துரையாடல். அனுர அரசாங்கத்திடம் ஆசிரியர் சங்கம் விடுவித்துள்ள கோரிக்கை. போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் பெண் தொழிலதிபர் கைது. அமெரிக்காவிற்கு சீனா கொடுத்துள்ள பதிலடி. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். வடக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை நாம் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகரையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நான் யாழ்ப்பாணம் சென்றிருந்தேன். யாழ் மக்கள் முதல் முறையாக தெற்கு அரசு மீது, தெற்கு தலைவர்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளதை காண முடிந்தது. இது மிக முக்கியமானதாகும். வடக்கில் உள்ள சில தலைவர்கள் தலைநாடு தருகிறோம் என கூறிய போதும், அரசியல் பரம்பரையில் வந்தவர்கள் இருக்கின்ற போதிலும் மக்கள் எம்மை தேர்வு செய்தார். அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அவற்றை நாம் நிறைவேற்ற வேண்டும். எம்மிடையே மீண்டும் பிரிவினைவாதம், போர், நம்பிக்கையினம் என்பன இல்லாத அனைவரும் ஒன்றிணையக்கூடிய நாடொன்றை கட்டியெழுப்ப வேண்டும். அதற்குரிய ஆசீர்வாதம் வடக்கு மக்களிடமிருந்து கிடைத்துள்ளது. 30 வருட கால போர் மற்றும் அரசியல் காரணங்களினால் வடக்கு பகுதிக்கு அபிவிருத்திகள் சென்றடையவில்லை. அந்த பகுதி மக்களின் பிரச்சனைகளை வேகமாக தீர்க்க வேண்டும். இது எமது பிரதான கடமையாகும். இனவாதம் மற்றும் மதவாதம் தலை தூக்குவதற்கு தாம் இடமளியோம். தேசிய சமத்துவத்தை எழுப்புவோம் என்று தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் புலனாய்வு பிரிவின் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சல்லே ஆகியோர் குறிவைக்கப்படுவதாக அவர்களது ஆதரவாளர்கள் போர்க்கொடி தூக்க தொடங்கியுள்ளார்கள். ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஆதாயம் அடைவதற்காக இலங்கையின் உளவுத்துறையினர் ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளை நடத்தினார்கள் என்ற கூற்றை நிறுவ அன்றகுமார் அரசாங்கம் முற்படுவதாக குற்றம் சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. தாக்குதல்களை இலங்கையின் புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்புபடுத்தும் வகையில் ஐக்கிய ராஜ்யத்தை தளமாக கொண்ட சரண் 4 ஆவணப்படம் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை நிறுவ அசாத் மௌலானாவை பயன்படுத்த அரசு முற்பட்டுள்ளது. இந்நிலையில் புலனாய்வு அதிகாரிகளுக்கு எதிராக வாக்குமூலம் பெறுவதற்காக மௌலானா இலங்கைக்கு திருப்பி அனுப்புவதற்கு அரசாங்கம் உதவுவதாக கூறப்படும் நிலையிலேயே முன்னைய ஜனாதிபதி கோட்டபாய ஆதரவாளர்கள் குரல் எழுப்ப தொடங்கியுள்ளார்கள். இலங்கைக்கான ருவாண்டா குடியரசின் உயர்ஸ்தானியகர் ஜாக்குலின் முஹாங்கிரா பிரதமர் ஹரணி அமரசூரியாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த கலந்துரையாடலானது பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் முக்கிய துறைகளில் பரஸ்பர நலன்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கையுடனான வலுவான ராஜதந்திர மற்றும் பொருளாதார உறவுகளை தொடர்ச்சியாக பேணுவதற்கு ருவாண்டா எதிர்பார்த்துள்ளதாக உயர்ஸ்தானியகர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு மற்றும் அறிவு பரிமாற்றத்தை விரிவுபடுத்த இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தமது விருப்பப்படி சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டும் என ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கோரிக்கை விடுவித்துள்ளார். அத்தோடு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டால் நமது செயற்பாடுகள் முன்னோக்கி செல்லும் எனவும் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் தற்போது கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் உறுதியான தீர்வை வழங்க வேண்டும் எனவும் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட மின்னணு சிகரெட்டுகளுடன் பெண் தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கைது நடவடிக்கையானது போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக 262 மின்னணு சிகரெட்டுகளையும் நாட்டுக்குள் கொண்டு வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விட்டுச் சென்ற போதே இந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பெண் கொழும்பு தெமட்டகுட பகுதியில் வசிக்கும் 32 வயதுடைய தொழிலதிபர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து மீட்கப்பட்ட சிகரெட் கையிருப்பின் பெறுமதி 3 மில்லியன் ரூபாயை தாண்டியுள்ளதாகவும் பணியக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். தற்போது சந்தேகநபர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டதுடன் எதிர்வரும் 7ஆம் தேதி நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி விதிப்புக்கு பதிலளிக்கும் வகையில் அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கு சீனா அதிகப்படியான வரியை விதித்துள்ளது. அத்துடன் அமெரிக்க நிறுவனமான கூகுளையும் எச்சரிக்கை பட்டியலில் சீனா இணைத்துள்ளது. சீனாவின் இந்த வரி விதிப்பு அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு வருடாந்தம் இறக்குமதி செய்யப்படும் $20 பில்லியன் பெறுமதியான பொருட்களுக்கானது என்று தெரிவிக்கப்படுகிறது. எனினும் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வருடாந்தம் $450 பில்லியன் பெறுமதியான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. டொனால்டு டிரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளின் இறக்குமதி பொருட்கள் மீது 25% வரியை விதித்ததோடு சீனா இறக்குமதியாளர்களுக்கு 10% வரியை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
வடக்கு மக்களின் எதிர்பார்ப்பை நாம் நிச்சயம் நிறைவேற்றுவோம், ஜனாதிபதி உறுதி. அனுர அரசின் அடுத்த இலக்கு கோட்டபாய தலைக்கு மேல் கத்தி. ருவாண்டா உயர்ஸ்தானியகர் பிரதமரிடையே விசேட கலந்துரையாடல். அனுர அரசாங்கத்திடம் ஆசிரியர் சங்கம் விடுவித்துள்ள கோரிக்கை. போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் பெண் தொழிலதிபர் கைது. அமெரிக்காவிற்கு சீனா கொடுத்துள்ள பதிலடி.